ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நான் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ன வரைக்கும் நான் வந்துட்டு டைலரிங் கிளாஸ் 17 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமேட்டும் கிளாஸஸ் வந்து 70 வரைக்குமே எபோவ் வரும். உங்களுக்கு ப்ளவுசஸ் வந்து முடிகிற வரைக்குமே நான் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அது மூலியமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ண வைக்கணுங்கிறது என்னோட ரொம்ப 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 ஆசை. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் எட்ராடா இப்படி சொல்லி கொடுக்குறாங்களேன்னு யோசிப்பீங்க, ஃப்ரீயாக எப்பட்றா அப்படின்னு. ஸோ என்னால் ஏர்ன் பண்ண அளவுக்கு உங்களையும் ஏர்ன் பண்ண வைக்கணும் ஒரு உமனை அப்படிங்கிறத என்னோடய ஆசை. யாருமே வீட்டில் உட்காந்துடக்கூடாது. ஸோ ஒரு சிலர்கிட்ட மிஷின் இருக்கும், பட் வெளியே போய் கற்றுக்க முடியாது. அதனால் நான் ஆன்லைனில் கொண்டு வந்தேன். ஒரு சிலர் ஆரி ஒர்க்கும் கற்றுக்கணும் ஆசை இருக்கும், பட் வெளியில் போய் கற்றுக்க முடியாது. அதுக்கும் நான் ஆன்லைனில் கொண்டு வந்தேன். ரெண்டுமே நான் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் டைலரிங் கிளாஸஸில் மிஷின் இருக்கவங்க, டைலரிங் கற்றுக்கணுங்கிறவங்க நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த 1 மந்த் வீடியோ போட்டதில் நிறையா பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த சப்போர்ட் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் எப்போயுமே வேணும்னு நினைக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து ஃபுல்லாகவே பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். பாதியிலே யாரும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நான் ஒரு டைலரை உருவாக்குவேன். ஓகேங்களா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களும் இருந்தால் என் கூட ஒர்க் பண்ணுங்கள். 2வது ஆரி கிளாஸஸும் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுவுமே ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் போய் ஒரு 5000 6000 கற்றுக்க முடியாது. ஆன்லைன்லேயுமே வெளியே கிளாஸஸில் போய் கற்றுக்க முடியாததை நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் வரைக்குமே நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய பொட்டிக் வைக்கிற அளவுக்கு, வெளியில் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்குமே நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுலேயும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி இப்போ ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 3rd ஒன் நான் ஒரு புதுசாக உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களோட சப்போர்ட்டிவை பொறுத்து தான் எனக்கு அது எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு தெரிய போகுது. அது என்ன பிஸ்னஸ்ன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ உங்களோட சைடு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? என்னோடய ஃபேமிலி சைடு வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் எல்லாரையுமே நான் ஃபேமிலியாக நினச்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபேமிலி சைடு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. என்னால் வந்துட்டு டைலரிங்கும் கற்றுக்க முடியாது, என்னால் ஆரி ஒர்க்கும் கற்றுக்க முடியாது அப்படின்னா இதுக்காக நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு நீங்கள் அதில் டைலரிங்கில் இருக்கீங்க, ஆரி ஒர்க் இருக்கீங்க, இதில் ஜாயின் பண்ண முடியாதுன்னா நோ ப்ராப்ளம், எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இது நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாராலையும் முடியும், பட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதையும் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எனக்கு டெய்லி 2 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சில்ட்ரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் கேட்க போகிறதும் கிடையாது. இதில் நீங்கள் எதுவுமே பே பண்ண போகிறது கிடையாது. டைலரிங்காக நீங்கள் மிஷின் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆரி ஒர்க்குக்காக நீங்கள் எதுவுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது மூலிமா நீங்கள் டெய்லியும் ஒரு 200 ருபீஸ் ஏர்ன் பண்ணால் போதும். மினிமம் ஸ்டார்டிங்காக நீங்கள் ஒரு 100 ருபீஸ் ஏர்ன் பண்ணால் கூட மந்த்லி உங்களுக்கு 3000 ருபீஸ் ப்ரொவைட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது ஓனாக தான் ஏர்ன் பண்ண போகிறீங்க. வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த ஒரு ஏரியாவுக்கும் நீங்கள் மூவ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இதை நீங்கள் நாளைக்கு ஒரு பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பேன். ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஓகே அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியே ஆகணும். நான் உங்கள் எல்லாரையும் நம்பி அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு மினிமம் ஒரு 200 ஏர்ன் பண்ணால் கூட உங்களுக்கு மந்த்லி 6000 ஆச்சு. உங்களோட தனி ஏர்னிங்ஸை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஜாயின் பண்ணி ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. நான் கண்டிப்பாக என்னோடய ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணி அடுத்த வீடியோவே உங்களுக்கு நான் என்னன்னு பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் யாரையும் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். பட் இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஃபேமிலிஸ் கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டுபிடிங்க. எனக்கு பிஸ்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை நான் உங்கள் மூலியமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை பண்ணணும், ஏர்ன் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். அடுத்தவங்க மாதிரி நான் பண்ணால் போதும் அப்படிங்கிறத நான் விரும்பலை. ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தால் போதும். ஸோ மற்றவங்க சொன்ன மாதிரி ஃபோன் இருந்தால் போதும், ப்ராடக்ட் பை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது. ஸோ ஆன்லைன் அந்த மாதிரி எந்த ஒரு ஜாபுமே இது கிடையாது. ஸோ இது நம்ம கேர்ள்ஸ் பண்ண போகிற ஜாப் தான். ஓகேங்களா? 1 டே தான் இருக்குது. ஸோ குயிக்காக
எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக யார் கண்டுபிடிப்பீங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். கமெண்ட் பாக்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களோட கமெண்ட்ஸுக்காக. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிஸ்னஸாக நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ரன் பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது அடுத்த வீடியோவில் என்ன பிஸ்னஸ்ன்னு நான் சொல்ல போகிறேன், எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அது மூலிமா நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.